பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஏலியாவின் ஊழியங்கள் சார்பாக நான் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறேன். மீண்டும் ஒரு விசை உங்களை தொலைக்காட்சியின் வாயிலாக சந்திப்பதற்கு கர்த்தர் கொடுத்த பெரிதான கிருபைக்காய் நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எனக்காக பல பேர் ஜெபிக்கிறீங்க, மிகுந்த சந்தோஷம். தொடர்ந்து நீங்கள் ஜெபிங்க. பல பேர் ஃபோன் பண்ணி பேசுகிறீங்க, சில பேர் ஜெபிக்கிறதுக்காகவும் சொல்கிறீங்க. நான் அவர்களுக்காக ஜெபிக்கிறேன். ஒருவேளை ஜெப தேவைகள் இருக்கும் என்று சொன்னால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். நீங்களும் எனக்காக ஜெபித்து கொள்ளுங்கள். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா அப்படிங்கிற பகுதியில் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்து கொண்டு வருகிறேன். கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை கேட்டு எங்களுடைய ஊழியத்தை இன்னும் ஆசீர்வதிக்கட்டும். என்னோடு கூட உடன் ஊழியர்களாக இருந்து கர்த்தருடைய ஊழியத்தை செய்கிறவர்களையும் கர்த்தர் அவர்களையும் அவருடைய குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கட்டும். இன்னும் அநேக வேலையாட்கள் எங்களுக்கு தேவை. நீங்கள் ஜெபிச்சுக்கோங்க. தேவைகளும் அதிகம் உண்டு. நீங்கள் அதற்காகவும் ஜெபியுங்க. ஒருவேளை உங்களுக்கு உதவி செய்ய விருப்பம் இருந்தால் நீங்கள் என்னை தொடர்பு கொள்ளலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. போன வாரம் நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி கொண்டு வந்தேன். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 11, 12 ஆகிய வசனத்திலிருந்து நான் சொல்லும் பொழுது, மேலும் சகோதரரே, என்னால் பிரசங்கிக்கப்பட்ட சுவிசேஷம் மனுஷனுடைய யோசனைப்படி ஆனதல்லவென்று உங்களுக்கு தெரிவிக்கிறேன். நான் அதை ஒரு மனுஷனால் பெற்றதும் இல்லை, மனுஷனால் கற்றதும் இல்லை. இயேசு கிறிஸ்துவே அதை எனக்கு வெளிப்படுத்தினார். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லும்போது, இங்கே கலாத்திய சபைக்கு அவர் சொல்லும்போது சொல்கிறாரு, நான் பெற்றுக்கொண்ட சுவிசேஷம், நான் போதிக்கிற உபதேசமானது, நான் ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட வந்து கற்றுக்கிட்டு யாருக்கோ சீடனாக இருந்து அங்கேருந்து கற்றுக்கிட்டெல்லாம் வந்து உங்ககிட்ட சொல்லலை. நான் இன்றைக்கி சொல்கிற இந்த சுவிசேஷமானது, நான் செய்கிற ஊழியமானது கர்த்தராகிய ஆண்டவரிடத்தில் நேரடியாக நான் பெற்றுக்கொண்டவைகள், நேரடியாக நான் அவரிடத்தில் கற்றுக்கொண்டது. அவர் எனக்கு சொல்லி கொடுத்தாரோ அதைத்தான் நான் அவங்களுக்கு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார். இது குறித்து நான் பேசும்பொழுது என்னுடைய அழைப்பை குறித்து நான் உங்களுக்கு சொன்னேன். என்னுடைய அனுபவத்திலிருந்து எப்படி கர்த்தராகிய ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைச்சார்னு சொல்லி. 2010 வருடத்தில் நான் மே மாதம் சரியாக 30வது தேதி என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்காக வந்தேன். சென்னையில் ஒரு கம்பெனியில் அக்கௌண்ட்ஸ் மேனேஜராக இருந்தேன். 1000 லைட்டில் கிரீம்ஸ் ரோடுங்கிற ரோட்டில் தான் அங்கே இருந்தது கம்பெனி. அது ஹெட் ஆஃபீஸ் வந்து மும்பை. நான் மும்பையில் முதல்ல வேலை செய்யும்போது அங்கேருந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகி சென்னையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். இப்படி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும்போது கர்த்தருடைய தரிசனத்தை கண்டு, நான் ஏற்கனவே போன வாரம் இதை குறித்து கொஞ்சம் பேசியிருக்கிறேன். அது தொடர்ச்சியாக நான் இப்போ உங்களுக்கு சொல்கிறேன். யூடியூப்லேயும் இருக்கும். ஒருவேளை நீங்கள் இதுக்கு முன்னாடி உள்ளதையும் பார்க்கணுன்னு சொன்னீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஜேடிகேன்னு போட்டு என்னுடைய பேர் சாது எலியாஸ் ஆரோக்கியன்னு போட்டிங்கன்னு சொன்னால் அதில் என்னுடைய பேர் அது வரும், தொடர்ச்சியாக வரும். நீங்கள் அதில் போய் நீங்கள் பார்க்கலாம். ப்ளேலிஸ்ட்டில் போனீங்கன்னு சொன்னால் என் பேரை போட்டிங்கன்னா வரும், தொடர்ச்சியாக என்ன பேசிக்கிட்டு வர்றேங்கிறத. ஏன்னா ஒவ்வொரு வாரம் நமக்கு அரை மணி நேரம் அப்படிங்கிறதுனால அதிகமாக பேச முடியாது. நான் வேத பாடம் உங்களுக்கு எடுக்கிறதுனால நான் தொடர்ச்சியாக பேசுகிறேன். நீங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு இதுக்கு முந்தின உள்ளதை பார்க்கணும், அதுக்கு முன்னாடி உள்ளதை பார்க்கணும்னா அங்கே யூடியூப்பில் இருக்கும், நீங்கள் அதிலேருந்து எடுத்துக்கலாம். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் வந்து, நான் ஊழியத்தை பெற்றுக்கொண்டது இங்கே பவுல் சொல்லுவது போல் கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு அழைக்கிறாரு. ஊழியத்துக்கு அழைச்ச உடனே நான் அவருக்கிடத்தில் போன வாரம் இதை பற்றி தெளிவாக பேசியிருக்கிறேன். தேவ சமூகத்தில் நான் ஒப்பு கொடுக்குறேன். 3 நாள் எனக்கு நேரம் கொடுத்துருந்தேன். நான் காத்திருந்து 3 நாள் ஜெபித்து சில காரியங்களை யோசித்து புரிஞ்சு அதுக்கப்புறம் ஆண்டவர் இடத்துல என்னை சரண்டர் பண்ணுறேன். கர்த்தாவே, நான் உமக்காக எதையும் செய்ய நான் ஆயத்தமாக இருக்கிறேன். உமக்காக என்னுடைய வேலையை விட்டுட்டு நான் ஊழியத்துக்கு வர்றேன்னு சொல்கிறேன். அப்போது சில போராட்டங்கள் அங்கே வருது. வேலையில் என்னை விடமாட்டேன்னு சொல்கிறாங்க, ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. அப்போ நான் கர்த்தருடைய சமூகத்தில் அதையும் ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே நீங்கள் தான் எனக்கு வழிகாட்டணும்னு சொல்கிறேன். இப்போது அங்கே என்ன நடக்குதுன்னு சொன்னால், கர்த்தராகிய ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லிட்டார். என்னுடைய தகப்பனார் ஒன்றும் ஒரு போதகரோ பாஸ்டரோ ஊழியக்காரரோ கிடையாது. அவங்களுக்கு வேதத்தை பற்றி எதுவுமே தெரியாது. எனக்கு வேதாகமத்தை இருந்தோ இல்லை ஊழியம் சம்பந்தமாக என்னுடைய குடும்பத்தில் இதுக்கு முன்னாடி கற்றுக் கொடுக்கறதுக்கான ஆட்களை யாருமே கிடையாது. என்னுடைய குடும்பத்தில் நான் தான் ஊழியத்துக்கு வர்றேன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஒரு ஜீரோ. நான் ஒரு சிஎஸ்ஐ பாரம்பரிய சபையில் உள்ளவன், அங்கேருந்து வந்தவன். எனக்கு எதுவுமே தெரியாது. நான் ஜீரோவாக இருக்கேன். இப்போ நீங்கள் முன்னாடி எல்லாம், இப்போ இன்றைக்கி நிறையா காரியங்கள் எல்லாம் மாறிட்டு சபைகளில். ஆனால் நீங்கள் ஒரு 15 வருஷத்துக்கு முன்னாடி போனீங்கன்னு சொன்னால் அப்போ இருந்த நிலைகள் எல்லாம் வேறு. இன்றைக்கி நிறையா பிரசங்கிமார்கள் எல்லாம் எல்லா சபைகள்லேயும் போகிறாங்க. ஆவிக்குரிய கூட்டங்கள் எல்லாம் எல்லா பக்கமே நடத்துகிறாங்க. ஆனால் முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அப்படி இருக்கலை. ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடியெல்லாம் அப்படி கிடையாது. அப்போ அப்படி இருக்கிற சூழ்நிலைகளில் எனக்கு நிறையா விஷயங்கள் ஊழியம் சம்பந்தமானதெல்லாம் எதுவுமே தெரியாது. வேதாகமத்தை பற்றியுமே அது பெருசாக ஒன்றும் தெரியாது. கர்த்தராகிய ஆண்டவர் என்ன போய் ஊழியத்துக்கு வான்னு, ஒன்றும் தெரியாத என்ன போய் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டுருக்கிறாரு. அப்போ நான் எனக்குள்ள ஒரு யோசனை வருது, ஆண்டவரே ஊழியத்துக்கு வான்னு சொல்லி இருக்கிறீங்க. நான் தரிசனம் கண்டு இயேசுவை ஏற்றுக்கொண்டவன். தரிசனத்தை பார்த்து என்னை அவருக்கு ஒப்பு கொடுத்தவன்.
யாரோ சொல்லியோ, எந்த பிரசங்கத்தை கேட்டோ, இந்த புஸ்தகத்தை படித்தோ அப்படிலாம் கிடையாது. அப்படி எதுவுமே எனக்கு நடக்கலை. கர்த்தராகிய இயேசுவே தரிசனத்தை பார்த்து அவருடைய சத்தத்தை என் காதுகளில் நான் கேட்டு, அவரை கண்டு கேட்டு என்னை நான் அவருக்கு ஒப்பு கொடுத்து ஊழியத்துக்கு வந்தவன். இப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்னை ஊழியத்துக்கு வான்னு சொல்லி அழைச்சிருக்கிறாரு. என்ன செய்யணும், ஊழியம்னா என்னன்னு எதுவுமே தெரியாது. சொல்லிட்டேன் ஊழியத்துக்கு வர்றேன், வேலையை விடுறேன்னு சொல்லி வேலை செய்கிற இடத்துக்கு ஹெட் ஆஃபீஸ்க்கு என்னுடைய ராஜினாமா கடிதமும் இமெயிலில் அனுப்பிட்டேன். இப்போது எதுவுமே தெரியாமல் போய் எப்படி ஊழியம் செய்கிறது? அப்போ எனக்குள்ளே யோசனை வருது, யாராவது நமக்கு கற்றுக் கொடுக்க மாட்டாங்களா? அப்போ யாருக்கிட்ட போய் கற்றுக்கொள்கிறது, எங்கே போய் கற்றுக்கொள்கிறது அப்படின்னு யோசிக்கிறேன். பக்கத்தில் ஏதாவது ஒரு நல்ல சபை ஏதாவது இருக்குதான்னு நான் வேலை பார்த்த நான் தங்கியிருந்த இடத்துல இருந்து ஒரு சபை, அது பேரெல்லாம் சொல்ல விரும்பலை, ஒரு பெரிய சபை, அங்கே தான் நான் போகிறேன். போயிட்டு இப்படி யோசிச்சுட்டே போகிறேன் யாராவது இருப்பாங்களான்னு. ஏற்கனவே ஒரு பாஸ்டர் எனக்கு தெரிஞ்ச ஒருத்தருக்கு நான் ஃபோன் பண்ணி அப்படி சொல்கிறேன், ஐயா இப்படியெல்லாம் எனக்கு கர்த்தர் சொல்லியிருக்கிறாருன்னு. அவங்க நேரில் வான்னு சொல்கிறாங்க, நேரில் போய் சந்திக்கிறேன். அப்போ அவங்களுக்கு தெரிஞ்ச ஒருத்தர் சொல்கிறாங்க, அப்போ நீ இங்கே போகணும். அப்போ அவங்க ஒரு இடத்துக்கு சொல்கிறாங்க, இப்படியே ஒவ்வொருத்தரை இங்கே வா அங்கே வா இங்கே வான்னு சொல்கிறாங்க. நான் ஒவ்வொரு இடமா ஓடுறேன் கற்றுக்கொள்கிறதுக்கு. ஆனால் யாருமே அவங்கக்கிட்ட என்னை சேர்த்துக்கலை. அதாவது சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லலை. அவங்க அந்த டைமில் நான் என்னை வர சொல்லுவாங்க. அவங்க சொன்ன இடத்துக்கு போனேன்னா, ஐயோ இன்றைக்கி வேறு நான் ஒரு பிஸியாக வேறு இடத்துக்கு வந்திருக்கேன்ப்பா, நீ அங்கே வந்து என்ன பாருன்னு சொல்லிடுவாங்க. சரி, நான் அங்கே ஓடுவேன். அங்கே அடுத்த நாள் போனேன் அப்படின்னா நான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கேன் அந்த நேரத்தில். அப்போ அவங்க சொன்னால் மறுநாள் போவேன், அடுத்த நாள் போவேன். ஒரு அந்த ஞாயிற்றுக்கிழமை வான்னு கூப்பிடுவாங்க, அந்த ஞாயிற்றுக்கிழமை வாம்பாங்க. இப்படியே போய்கிட்டே இருக்குது, நாட்கள் போகுது. சோர்ந்து போனேன். எனக்குள்ள யோசிக்கிறேன், ஏன் ஆண்டவரே எனக்கு இப்படி நடக்குது? பாவம் நான் போகாமலே வீடு தேடி வரும். பாவம் நான் போகாமலே என்னை தேடி வந்தது. ஆனால் ஊழியத்தை பார்த்து கற்றுக்கொள்ளணும், ஊழியத்துக்கு வா நீங்கள் தான் சொன்னீங்க. இப்போ அதுக்காக போனால் ஒன்றும் வாசலே திறக்கலையே அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு, சரி இந்த முறையும் போகணும், திரும்பவும் நான் ட்ரை பண்ணிகிட்டே இருக்கேன். அப்போ ஒரு நாள் சோர்ந்து போய் என்னுடைய அறைக்கு வரேன். என்னுடைய ரூமுக்கு வரும்போது யோசிச்சுட்டே வரேன், சரி அடுத்த முறை பக்கத்தில் இருக்கிற சர்ச்சு ஞாபகம் வருது. நம்ம எங்கெங்கெல்லாமோ ஓடுறோம், நம்ம இங்கே தங்கியிருக்க இடத்துல ஒரு சர்ச்சு ஒன்று இருக்க, ரொம்ப நாள் ஆராதனை நடக்குது, அதை கண்டுக்காமல் விட்டுட்டோமே. ஒன்று பண்ணுவோம், நாளைக்கு போய் அங்கே போய் அந்த பாஸ்டர்கிட்ட சந்திப்போம். ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பாஸ்டரை பார்த்து என் தரிசனங்களை கர்த்தர் என்கிட்ட பேசினதெல்லாம் சொல்லியிருக்கேன். சில பேர் குழப்பியிருக்காங்க, சில பேர் சரி கர்த்தர் நிச்சயமாக பேசியிருக்கிறார், சில பேர் நம்பினாங்க, சில பேர் நம்பலை. அந்தந்த அனுபவம் இருக்கிறவங்களுக்கு புரியும், எல்லாரும் நம்பணும்னு அவசியமும் கிடையாது. சிலர் தரிசனத்தை நம்பினாங்க, சிலர் நம்பலை, சிலர் ரொம்ப சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க. சரிப்பா நான் என் கூட வச்சு சொல்லிக் கொடுக்குறேன்னு சொன்னாங்க. ஆனால் எந்த வேலையுமே நடக்கலை. அப்போ சோர்ந்து போய் இருக்கும்போது தான் பக்கத்தில் இருக்கிற ஒருத்தர்கிட்ட போகலான்னு சொல்லி நினச்சிட்டு ரூமுக்குள்ளே வரும்போது, அன்றைக்கி சாயங்காலம் நான் இரவு வரும்போது நான் ஏற்கனவே 2 பேரை பார்க்குறதுக்கு போய் 2 பாஸ்டரை பார்க்க போய் அவங்க எங்கேயோ பிறந்தநாள் வீட்டுக்கு போனேன், அங்கே போனேன் இங்கே போனேன்னு சொல்லிட்டாங்க. அப்போ நான் சோர்ந்து போனேன். இவ்வளோ தூரம் பைக்கில் சுற்றி அலைஞ்சி கடைசியில் பார்க்க முடியாமல் போச்சேன்னு சோர்ந்து வந்து தான் பக்கத்தில் இருக்கிற சர்ச்சுக்கு அடுத்த நாள் போகலான்னு யோசிச்சுக்கிட்டு அறைக்கில் வரும்போது கர்த்தர் முதல் நாள் பேசுனது போல பேசுகிறார். ஆதாமோடு பேசுனது போல், ஆதாமே நீ எங்கே இருக்கேன்னு கேட்டார்ல, அதே போலவே என்கிட்ட கேட்குறார், நீ எங்கே இருந்து வர்ற? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே நீங்கள் என்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறீங்கப்பா. நான் திரும்பவும் சொல்கிறேன், நான் இருதயத்திலே தோன்றி பேசினவன் கிடையாது. கர்த்தருக்கு முன்னால் நிற்கிற நான் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு தரிசனத்தை கண்டு ஊழியத்துக்கு வந்தவன். கர்த்தர் என்னை இடத்துல மனுஷன் பேசுகிறது போல அவருடைய சத்தத்தை கேட்டு ஊழியத்துக்கு வந்தவன். அப்போ கர்த்தர் பேசுகிறார், நான் இப்போ உங்ககிட்ட பேசுகிறது போலவே நான் சத்தத்தை கேட்குறேன். அவர் என்கிட்ட கேட்குறார், நீ எங்கே இருந்து வர்ற? அப்போ நான் சொல்கிறேன், ஏசப்பா நீங்கள் ஊழியத்துக்கு வான்னு கூப்பிட்டீங்க, எனக்கு ஊழியத்தை பற்றி தெரியாது, அதனால் இன்றைக்கும் ஒரு 2 பேர் பாஸ்டர் என்னை வர சொன்னாங்கன்னு அவங்கள பார்க்குறதுக்கு போனேன், ஆனால் அவங்கள பார்க்க முடியல. நாளைக்கு இங்கே பக்கத்தில் இருக்க சர்ச்சை நான் கவனிக்காமல் விட்டுட்டேன், அங்கே போகலாம்னு இருக்கேன். உங்கள் ஊழியத்தை செய்யணும்னா கற்றுக்கணுங்களாப்பா, கற்றுக்கிடுறதுக்காக நான் முயற்சிகள் இருக்கிறேன். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் அடுத்து ஒரு கேள்வி கேட்டார் என்கிட்ட, உன்னை ஊழியத்துக்காக அழைச்சது யாருன்னு சொல்லி கேட்டார். இந்த கேள்வி கேட்ட உடனே, அழைச்சது யார் அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே எனக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு பதட்டம் மாதிரி வருது, ஏதாவது தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு சொல்லி. ஆண்டவரே நீங்கள் தான்ப்பா அழைச்சிங்க. நான் சொல்கிறேன், நீங்கள் தான் அழைச்சிங்க. சரி, நீ எப்படி மாற்றம் அடைஞ்ச? அப்போ நான் சொல்கிறேன், ஆண்டவரே
நீங்கள் தான் பேசுனீங்க. உங்கள் தரிசனத்தை பார்த்து தான் எனக்குள்ள அதுக்கப்புறம் நீங்கள் தான் எல்லா மாற்றத்தையும் உண்டாக்குனீங்க. நீ யார் பிரசங்கத்தையாவது கேட்டு மாறுனியா? நீ எதையாவது புக்கு படித்து மாறுனியா? இல்லை ஆண்டவரே, அப்படி எதுவும் எனக்கு நடக்கலைப்பா. நான் உங்கள் தரிசனத்தை பார்த்தேன், உங்கள் சத்தத்தை கேட்டேன். சரி, உன்னை ஊழியத்துக்கு வான்னு அழைச்சது யார்? நீங்கள் தான் ஆண்டவர் அழைச்சிங்க. அப்படின்னா நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். நீ என்ன செய்யணும்னு என்கிட்டலாம் கேட்கணும். நான் தானே உன்னை அழைச்சிருக்கிறேன். இதை சொன்ன உடனே அப்படியே கீழே விழுந்துட்டேன். அங்கப்புறம் விழுந்து பயத்தில் நான் பெரிய தவறு பண்ணிட்டேன்னு சொல்லி புரிஞ்சு, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, எனக்கு எதுவுமே தெரியாதுப்பா, ஒன்றுமே தெரியாது ஆண்டவரே, நான் என்னப்பா செய்வேன், நான் தவறு செஞ்சுட்டேன், என்ன மன்னிங்க. எனக்கு புரியுது, ஏதோ நான் பண்ணுறது தப்பாக நடந்துட்டு அப்படின்னு சொல்லி தெரியுது. அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னை ஊழியத்துக்கு அழைச்சதுன்னா நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். நீ எங்கே போகணுன்னு என்கிட்ட தானே கேட்கணும். ஒருவேளை இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால், ஊழியத்துக்கு ஒருவேளை அழைக்கப்பட்டவங்களாக இருந்தாலும் சரி, ஊழியம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி, ஊழியத்துக்கு வரணுங்கிறவங்களாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்னு நான் நம்புகிறேன். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் என்னிடத்தில் சொன்னது, நான் தானே உன்னை அழைச்சேன், நீ என்கிட்ட தானே கேட்டிருக்கணும். அப்போ நான் கர்த்தரிடத்துல மன்னிப்பு கேட்டு எழுதேன். ஆமாம் ஆண்டவரே, நான் பெரிய தவறு செஞ்சிட்டேன்ப்பா, சொல்லுங்கப்பா, நான் என்ன தான் செய்யணும். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார், என்னுடைய உத்தரவு என்னுடைய அனுமதி இல்லாமல் நீ எங்கேயும் போகக்கூடாது. நீ என்ன செய்யணும் நான் சொல்கிறனோ, நான் சொல்கிறதை மாத்திரம் நீ செஞ்சால் போதும். நான் சொல்கிறத மாத்திரம் நீ செஞ்சால் போதும், நீ வேற ஒன்றும் செய்ய வேண்டாம், நான் உனக்கு கற்றுக் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னார். அப்போ கர்த்தருடைய சமூகத்தில் மன்னிப்பை கேட்டு கர்த்தரி அழுது இரக்கம் கேட்டு, இனிமேல் நான் அப்படி செய்ய மாட்டாண்டவரே, நீங்களே எனக்கு கற்றுக் கொடுங்கப்பான்னு சொன்னேன். அதாவது நான் யாரையுமே பைபிள் ஸ்கூல் போகாதங்கிறதெல்லாம் நான் சொல்ல வரலை. என்னுடைய அழைப்பை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன், தவறாக புரிஞ்சுக்கொள்ளக்கூடாது. ஊழியங்கள் பல வகைகள் இருக்குது. வேதாகமத்தில் குறிப்பாக 5 வகைகளை சொல்லியிருக்குது. மொத்தமே 5 வகைகளான்னு கேட்டால் 5 வகைகள் கிடையாது, இன்னும் நிறைய இருக்குது ஊழியங்கள். ஊழியம் பல விதங்கள் இருக்குது. அதில் குறிப்பாக ஒரு 5 விதமான தலைமை ஊழியங்கள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான அழைப்பு இருக்குது. அதுபோல் என்னுடைய அழைப்பு வேறு, என்னுடைய அனுபவம் வேறு, என்னை கொண்டு வந்த பாதை வேறு. ஆனால் என்னுடைய சாட்சிகள் மூலமாக கற்றுக்கொள்கிறதுக்கு உதவுமே அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அப்போ கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறாரு, என்னுடைய சமூகத்தில் நீ காத்துரு, நான் நீ என்ன செய்யணும், எங்கே போகணும், என்ன பண்ணணுங்கிறத நான் உனக்கு சொல்லுவேன். அப்போ எனக்கு தெரியாது என்ன ஊழிய இது வரைக்கும் எனக்கு தெரியாது, என்ன அழைப்பெண்ணெல்லாம் தெரியாது. காத்துருன்னு சொல்லியிருக்கிறாரு, காத்திருப்பேன், ஜெபம் பண்ணுவேன். சரி ஆண்டவரேன்னு சொல்லி அன்னையிலேருந்து ஜெபிக்கிறேன், ஜெபம் பண்ணுவேன், வேதம் வாசிப்பேன், ஜெபம் பண்ணுவேன். அடுத்த 2 மாதங்கள் ஓடுது. மே மாதம் வந்தாச்சு. ஒரு வழியாக போராடி வேலையை விட்டு நான் வெளியில் வந்துட்டேன். இப்போ வெளியில் வந்ததுக்கப்புறமா வேலையை விட்டுட்டு நிறைய தரிசனங்கள் வரும். கர்த்தர் நிறைய பேசுவார், நிறைய வேத ரகசியங்களை கற்றுக் கொடுப்பார், தரிசன ரூபத்திலே காட்டுவார், நிறைய காரியங்கள். எல்லா விஷயத்தையும் வெளியில் ஷேர் பண்ண முடியாது. ஏன்னு சொன்னால், எவன் ஒருவனுக்கு அந்த அனுபவம் இருக்கோ அவனை தவிர யாரும் இதை நம்ப மாட்டாங்க. ஒரு சின்ன உதாரணம் உங்களுக்கு சொல்கிறேன். ஒரு மனுஷனை குறித்து நான் ஊழியத்துக்கு நான் இதை சொல்கிறேன். இந்த டைமில் தான் ஒருவேளை நீங்கள் இந்த பாதையை கடந்து வந்திருக்கலாம், இல்லை ஒருவேளை உங்களுக்கு இனிமேல் நடக்க போகிறதா இருக்கலாம். அதனால் உங்களுக்கு பிரயோஜனமாக இருக்குன்னு ஒன்று சொல்கிறேன். நான் இப்படி தேடி ஓடிக்கிட்டு இருந்த காலகட்டத்தில் ஊழியத்துக்கு கூப்பிட்டுட்டாரு, ஊழியம் செய்யணுமே, நமக்கு ஒன்றுமே தெரியாத, யார் கற்றுக் கொடுப்பான்னு சொல்லி இருக்கும்போது என்னை தேடி ஒரு பையன், நல்லா ஒன்று கவனித்து பாருங்கள், பிசாசு பல நேரங்களில் தேவ திட்டத்தை தரிசனத்தை கெடுக்கிறதுக்கு என்ன முடியுமோ அதெல்லாம் செய்வான். எனக்கு கீழே வேலை பார்க்குற ஒரு பையன் எனக்குள்ளே, அவன்கிட்ட நான் இதெல்லாம் சொல்லவே இல்லை, ஊழிய அழைப்பெல்லாம் இதெல்லாம் பற்றி நான் யார்கிட்டையுமே பேசலை. ஆனால் எனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை பார்த்துட்டு நான் ஒருத்தனை புதுசாக ஒரு பையனை ஜூனியர் ஸ்டாஃபாக ஆஃபீஸ் பாயாகவும் அவனை கொஞ்சம் அக்கௌண்ட்ஸ்லையும் அவனை வேலைக்கு யூஸ் பண்ணிக்கிடுவேன், கற்றுக் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்போ அந்த பையன் எனக்குள்ளே இருக்கிற மாற்றத்தை பார்த்துட்டு அவன் போகிற ஏதோ ஒரு சர்ச்சில் போய் சொல்லிட்டான். இவங்க ஒரு நாள் தேடி வர்றாங்க, யாருன்னே தெரியாது, அங்கே 2 பேர் வர்றாங்க.
அப்போ அவன் வந்து பேசிக்கிட்டு இருக்கான் அவங்ககிட்ட, சார் எங்கள் சர்ச்சிலேருந்து வந்திருக்கிறாங்க. சரிப்பா போய் பேசணும்னு சொன்னால், இல்லை சார் என்கிட்ட பேச வரல, உங்கள்கிட்ட தான் பேச வந்திருக்கிறாங்க. என்கிட்ட எதுக்குப்பா அவங்க பேசணும் அப்படின்னு சொன்னால், இல்லை சார் உங்கள்கிட்ட பேசணுமா. இவன் சின்ன பையன், ஒரு 17 18 வயசு பையன். அப்போ தான் அவன் 12th முடிச்சிருக்கான், எக்ஸாம் அப்போ தான் முடிச்சிருக்கான், 18 வயசு பையன். அப்போது அப்படியாப்பா சரி வர சொல்லுன்னா அவங்க சர்ச்சுக்கு கூப்பிடுறாங்க. சரி வாங்கன்னு சொல்லி நானும் ஒரு நாள் அவங்க சபைக்கு போகிறேன். அவங்க சபைக்கு போன உடனே அவர்கள் பழகுகிற விதம், அவங்க அன்பாய் நடந்து கொள்வது, ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி செய்கிறது, இதையெல்லாம் பார்த்த உடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என் கண்ணு முன்னாடி நடந்த காரியங்கள். ஒரு பையனுக்கு ஸ்கூல் போக சைக்கிள் இல்லை, அதாவது ரொம்ப தூரம் ஸ்கூலு, அப்போ போகிறது சைக்கிள் தேவைப்படுது. அதை அங்கே இருக்கிற ஒருத்தர் சொல்கிறாரு, இந்த பையன் ஸ்கூலுக்கு போகிறதுக்கு சைக்கிள் இருந்தால் வசதியாக இருக்கும், டியூஷன் எல்லாம் போகிறான், சைக்கிள் இருந்தால் நல்லா இருக்கும்னு. அங்கே ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க, சின்ன சபை தான், ஒரு 20-30 பேர் இருக்கிறாங்க. அப்படியா எவ்வளோ ஆகும்? இப்போ அந்த டைமில் அவங்க ஒரு செகண்ட் ஹேண்ட் சைக்கிள் ஏதோ சொல்ல, ஒரு 3000-4000 ஏதோ சொல்கிறாங்க. அது சரியாக எனக்கு அமௌண்ட்டு ஞாபகம் இல்லை. டக்குன்னு அங்கே இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரா, உன்ட்ட எவ்வளோ இருக்குது, உங்களால் முடிஞ்சது எல்லோரும் இந்த பையில் போடுங்கன்னு சொல்கிறாங்க. ஒருத்தர் 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, அப்படி முடிஞ்சதை எடுத்து கொடுக்குறாங்க. உடனே எவ்வளோ வருதோ அது அப்படி டக்குன்னு அங்கேயே எண்ணி, இந்தாப்பா இந்தா இதை வச்சுக்கோ, இது கூட எவ்வளோ போட்டு ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கிக்கோ, உடனே எடுத்து அந்த ஸ்பாட்டிலே கொடுக்குறாங்க. இதை பார்த்தேன். இது வரைக்கும் எந்த சபையிலும் இப்படிலாம் செஞ்சது இல்லையே. நான் சொல்கிற விஷயம் உங்கள் சபையிலலாம் செஞ்சுருக்க மாட்டாங்க. இப்படி செஞ்ச உடனே சரியான இடத்துக்கு தான் நான் வந்திருக்கிறேன். அதே போல் இன்னொருத்தர் ஒரு சின்ன பெட்டி கடை, ஏதோ ஒரு தொழில் ஏதோ ஒன்று துவங்கணும், வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாரு, சாப்பாடு ரொம்ப கஷ்டப்படுறாரு. அப்போ சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுற இந்த மனுஷனுக்கு சாப்பாட்டுக்கு சோறு கொடுத்தாலோ இது தீராது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, ஒரு சின்ன கடை ஏதாவது போட்டுக்கிறியா அப்படின்னு. மறுவாரம் நடக்குது, அடுத்த வாரம் போகிறேன். அப்போ யோசிக்கிறாங்க, உங்களால் முடிஞ்சது எவ்வளோ முடியுமோ கொடுங்கன்னு சொல்லி ஒரு 10,000 என்னமோ உடனே கலெக்ட் பண்ணி ஆன் த ஸ்பாட்டு தான் ஒரு சின்னதாக ஒரு வியாபாரம் போட்டுக்கோ. இது எப்போது 2010 அந்த டைமில் நடக்குது, 2010 நடக்குது, 16 வருஷம் முன்னாடி நடக்கிற சம்பவம் இது. உடனே பிரித்து டக்குன்னு எடுத்து கையில் கொடுத்து ஒரு சின்ன ஏதாவது ஒரு கடை மாதிரி, சின்ன பெட்டி கடை மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு பிழைச்சிக்கப்போ அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்த உடனே நான் வர வேண்டிய இடத்துக்கு கரெக்டாக வந்திருக்கிறேன், சரியான இடத்துக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆகிட்டு. அதே போல் புதுசாக அங்கே இருக்கிற ஒவ்வொருத்தரையும் எந்திரிச்சு, தம்பி புதுசாக சரி இந்த பைபிளை வாசி எடுத்து கையில் கொடுக்குறாங்க. நீ வாசிப்பா, நீ வாசிப்பா. சரி யாராவது இவங்க தான் அங்கே ஊழியக்காரன் இல்லை, இன்றைக்கி யாராவது இன்றைக்கி பிரசங்கம் பண்ண விரும்புகிறீங்களா, அப்போ கொடுக்குறாங்க. இன்றைக்கி நீ என்ன இன்றைக்கி ஆலோசனை கொடுக்க போகிற, பிரசங்கம்னு சொல்ல, என்ன ஆலோசனை கொடுக்க விரும்புகிறீங்க, நீங்கள் ஆலோசனை கொடுங்க. அப்போ அவங்க ஒரு ஆலோசனை எடுத்து கொடுக்குறாங்க. இதிலேருந்து அதில் சில தவறுகள் இருந்துச்சுன்னு சொன்னால் அவங்க உட்கார்ந்ததுக்கப்புறமா சொல்கிறாங்க, அது அப்படி சொல்லியிருக்கக்கூடாது, நீங்கள் இப்படி சொல்லணும், அன்பாக சொல்லி கொடுக்குறாங்க, அடுத்த முறை அதை கொஞ்சம் திருத்திக்கோங்கன்னு சொல்லி. அப்போ இதெல்லாம் அவங்க ட்ரெயின் பண்ணுற விதத்தை பார்த்து அடுத்த ஒரு ஊழியக்காரங்களை உருவாக்குறது அங்கே எனக்கு தெரியுது. இப்போ எப்படி உருவாக்குறாங்க அப்படின்னு சொல்லி அப்போ நான் யோசித்தேன், ஆண்டனை ஊழித்து கலைச்சிருக்கிறாரு, அப்போ இதுதான் சரியான இடம், கரெக்டாக அந்த பாதையை கொண்டு போகிறாங்க, கற்றுக் கொடுக்குறாங்க. அப்போ என்கிட்ட அவங்க அடிக்கடி என்னை பார்த்து இதெல்லாம் சொல்லி கொடுக்குறாங்க, நிறைய விஷயங்கள் எல்லாம் அப்படியே போகுது. அப்போ என்கிட்ட கூப்பிட்டு கேட்குறாங்க, அன்றைக்கி அவங்களுக்கெல்லாம் ஹெட்டாக இருக்கிற ஒருத்தர் லீடர். அப்போ அவர் என்னை கூப்பிட்டு இன்றைக்கி என்னை வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட்றாரு, சாப்பாடை கொடுத்து அவங்க வீட்டுக்கு கூப்பிட்றாரு. வீட்டுக்கு போனதும் என்னை பற்றி உங்களுடைய அனுபவங்களை சொல்லுங்கன்னு தரிசனங்கள் எல்லாம் கேட்குறாரு. எப்படின்னு தரிசனங்களை எல்லாம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் அவர் சொன்னார், பாருங்கள், நான் கர்த்தராகிய இயேசு பார்த்ததையும் அவர் என்கிட்ட பேசுகிறதையும், அபிஷேகம் பெற்றது, அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது முதற்கொண்டு, பரிசுத்தாவின் அபிஷேகம் பெற்றது, தரிசனம் பார்க்குறது, கர்த்தர் பேசுகிறது, இதெல்லாம் சொன்னதும் அமைதியாக முதல்ல கேட்டுட்டு இருந்துட்டு அப்படி சொன்னார், பாருங்கள், நீங்கள் என்ன யோசிக்கிறீங்க, நீங்கள் மட்டும்தான் தரிசனம் பார்க்குறீங்களா? அப்போ மற்ற மதத்தவர்களெல்லாம் அந்த சில தெய்வங்கள் பேரை சொல்லிவிட்டு அவங்கெல்லாம் தரிசனம் பார்க்கலையா? அவங்கள தான் பார்க்குறாங்க, அவங்க தெய்வம் பேசுனதை தான் சொல்கிறாங்க. அப்படி பார்த்தா ரெண்டுமே ஒன்று தானே. நல்லா யோசிச்சு பாருங்க, கர்த்தரும் அந்நியர்கள் கும்பிடுற தெய்வம் சொல்லி கும்பிடுற அதுவும் ஒன்றா, கர்த்தரா இயேசுவும் அதுவும் ஒன்றா? அப்போ சொல்கிறார், நீங்கள் பார்த்தது போல தான் அவங்களும் சொல்கிறாங்க, என் தெய்வத்தை பார்த்தேன்னு சொல்கிறாங்க. உங்களை போல தான் அவங்களும் சொல்கிறாங்க, என் சாமி என்கிட்ட பேசிச்சின்னு சொல்கிறாங்க. உங்களை போல தான் அவங்களும் சொல்கிறாங்க, என்னையை இப்படி கூப்பிட்டுருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, அப்படி தரிசனமும் கிடையாது, கர்த்தர் பேசுகிறதும் கிடையாது. அவர் கர்த்தர் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சிட்டார், வேதத்தில் நமக்கு எழுதி கொடுத்தாச்சு அப்படின்னு சொல்லிட்டார். எனக்கு ஒரு நிமிஷம் ஒரு மாதிரி ஆகிட்டு, ஒரு குழப்பத்தை எனக்கு உண்டாக்கிட்டாங்க. தரிசனம் எல்லாம் பேச வேண்டிய காரியம், காட்ட வேண்டிய தரிசனம் எல்லாம் காமிச்சு முடிச்சிட்டார். இனிமேல் தரிசனம் அவர் கொடுக்க போகிறதும் இல்லை, பேச போகிறதும் கிடையாது, எல்லாம் பேசி முடிச்சிட்டார். அப்போ நான் ஒரு விஷயம் யோசிக்கேன்,
அப்போ இனிமே அவர் பேச மாட்டாரா கர்த்தராகிய ஆண்டவர்? அதுக்கு தான் வேதத்தை கையில் கொடுத்துருக்கிறாரு, நீ அதை வாசி. அவர் பேசி முடிச்சிட்டாரு. அப்போ எனக்குள்ள ஒரு கேள்வி, நான் ஆதாரத்தை தேடுகிறவன், அடையாளத்தை பார்க்குறவன். நான் அடையாளத்தை கண்டு தான் ஊழியத்துக்கு வந்தேன், தரிசனம் கண்டு வந்தவன், சத்தத்தை கேட்டுட்டு வந்தவன். எனக்கு அடையாளம் வேணும். நான் அறிவியலில் கொஞ்சம் நாட்டம் உள்ளவன். அப்போ நான் யோசிக்கிறேன், பேச மாட்டார் சொன்னால் அப்போ இவர் எனக்கு எதுக்கு? பேசாத தெய்வம். நான் இப்போ பேசுகிறேன், ஆண்டவரே நான் இந்த இடத்துக்கு போகலாமா வேண்டாமான்னு சொல்லி. அப்போ அவர் எனக்கு பதில் கொடுக்கணும். நான் ஒரு காரியம் செய்ய போகிறேன், தாவீது சொல்கிறாருங்க, யுத்தத்துக்கு போகிறேன் ஆண்டவரே, ஜெயிப்பேனா இல்லையா? பதில் சொல்லணும். நீ யுத்தத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி, உனக்கு முன்னாடி நான் போயிருப்பேன், நீ அங்கே காத்துரு, மொசுக்கொட்டை செடியுடைய இறைச்சல் சத்தத்தை நீ கேட்ப, அதுக்கப்புறம் என் பின்னாடி வா. கர்த்தர் பேசுகிறாரு, அங்கே பேசணும். அப்போ பேச மாட்டார் அப்படின்னு சொன்னால், அப்போ பேச மாட்டார்னா நான் இந்த இயேசு பேச மாட்டார் சொன்னால் மற்ற தெய்வங்களுக்கும் எதுக்கும் வித்தியாசமே இல்லையே. அப்போ எதுக்கு நான் இந்த பைபிளை தூக்கிக்கிட்டு சுற்றணும்? எதுக்கு இந்த இயேசுக்கு பின்னாடி நான் வரணும்? அப்போ எனக்கு ஒரு குழப்பத்தை உண்டாக்கிட்டாங்க. அப்புறம் நான் பார்த்தேன், இது சரி கிடையாது. இன்னும் நிறைய விஷயங்கள் நடந்தது, நான் அதை சொல்ல விரும்பலை உங்களுக்கு. குழப்பத்தை உண்டாக்குகிற ஆவி, கிறிஸ்தவங்கிற பேரில், கிறிஸ்தவங்கிற பேரை அன்பு இருக்குது, சபையில் ஐக்கியம் இருக்குது, உதவிகள் செய்கிறாங்க, அது நல்லது தான். ஆனால் பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. பரிசுத்த ஆவியை ஏற்றுக்கொள்ளலை, பரிசுத்த ஆவிங்கிற ஒன்று ஒத்துக்கொள்ளலை, பரிசுத்த ஆவியின் கிரியைகளை ஒத்துக்கொள்ளலை. தீர்க்க தரிசனங்கள் ஒன்று கிடையாது, பேச மாட்டார் தரிசனங்கள் எல்லாம் கிடையாது, எதுவுமே கிடையாது, இதை எதுவுமே நம்ப மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் யோசித்தேன், சில ஊழியக்காரங்க பேரெல்லாம் சொல்லி இவங்கெல்லாம் பொய் சொல்கிறாங்க அப்படின்னாங்க. சரி, அவங்க பொய் சொல்கிறாங்க, அப்போஸ்தலன் பவுல் பார்த்தது உண்மையா பொய்யா? வேதத்தில் எழுதியிருக்குதே. பவுல் தரிசனம் பார்த்துருக்கிறாரு சவுலாக இருக்கும்போது. அவர் தானே அதிக புஸ்தகங்கள் எழுதி கொடுத்தார் புதிய ஏற்பாட்டில். அப்போ இதெல்லாம் கேட்ட உடனே ஒரு குழப்பமாகி எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகி, நான் அதுக்கப்புறம் அவருடைய உறவை துண்டிச்சிட்டேன். ஆனால் அவங்க என்னை விடலை, தொடர்ந்து வர்றாங்க. என்ன நான் எவ்வளவு திட்டினாலும் ஏசினாலும் சரி, என்னை விடவே இல்லை. அவங்கக்கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடுறதுக்காக நான் எங்கேயாவது அவங்க வர்றத வேலையை முடிஞ்சு ஓடுவேன். எங்கே போனாலும் நான் என் வீடு தெரியவே செய்யாது. நான் வீட்டில் இருக்கேன், வீட்டுக்கு வர்றாங்க, எங்கே ஏன் வரலன்னு சொல்லி. ஆஃபீஸுக்கு போனால் ஆஃபீஸுக்கு வர்றாங்க, நான் கடற்கரைக்கு போனால் கடற்கரைக்கு வர்றாங்க. எங்கே போனாலும் பின்தொடர்ந்து வர்றாங்க. என்கிட்ட சொல்கிறாங்க, எங்கே போனாலும் நீ என்கிட்ட தப்பிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. எனக்கு பயங்கர கோபம் வந்துட்டு, நீ எங்கே போனாலும் உன்னை என் கையிலேருந்து உன்னால் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. அப்போ எனக்கு பயங்கர கோபம். நான் சொல்கிறேன், இங்கே பாரு, நான் என்னோடய பூர்வீகம் திருநெல்வேலி. எனக்கு ஜென்ம சுபாவ பழைய அந்த சுபாவத்தை அந்த இதை தட்டி விட்டது போல் இருந்தது. எங்கே போனாலும் உன்னை விட மாட்டேன்னு சொன்ன உடனே, இங்கே பாரு, இன்னொரு முறை என் பின்னாடி வர்றதை பார்த்தேன், உன்னை துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு. அது இன்றைக்கா இருந்தால் அப்படி பேசியிருக்க மாட்டேன். இது நான் அப்போ ஆரம்ப காலகட்டம், ஊழியத்துக்கு அப்போ வரலை, அழைப்பு வந்திருக்குது, ஆண்டவர்கிட்ட கற்றுக்கிட்டதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கிற காலம். என் பின்னாடி இனிமேல் பார்த்தேன், துண்டு துண்டாக வெட்டிடுவேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவருக்கு என்னை பற்றின டீட்டெயில் எல்லாம் எடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் அவங்க என்னை பின்தொடரவே இல்லை. ஆனால் என்ன நடந்தது இதுக்கப்புறமா, இந்த கூட்டத்தோடு சேர்ந்ததுக்கப்புறம் என்னால் ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. நான் சொன்னேன், இரவு ஃபுல்லாக வேதத்தை வாசிப்பேன், இப்போ என்னால் வாசிக்க முடியல. என்னென்னு தெரியல, அந்த எனக்குள்ளே இருந்த தேவ ஆவி அப்படியே வெளியில் போனது போல் இருந்தது. நான் ஒரு சத்தத்தை கேட்பேன்னு சொன்ன, கர்த்தர் பேசுவார் சொன்ன, அது நான் என்னால் கேட்க முடியல, என்னால் ஜெபிக்க முடியல. ஆவியானுடைய இடைப்பாடு இது எனக்குள்ளே இல்லை. நான் கதறி அழுறேன், ஆண்டவரே எனக்கு இறங்குங்கப்பா, ஒரு சொப்பனத்தையாவது காட்டுங்கப்பா, தரிசனம் காட்டுங்கப்பா, பேசுங்கப்பான்னு. எதுவுமே இல்லை. 2 மாதம் வாழ்க்கையை வெறுத்தது போல் ஆகி போச்சு. கர்த்தர் அதில் ஒரு பெரிய அனுபவத்தை கற்றுக் கொடுத்தார், எதையும் நம்பி ஏமாந்துடக்கூடாதுன்னு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக திரும்ப பழைய நிலைமைக்கு கர்த்தர் என்னை தேற்றி கொண்டு வந்தார். அந்த கூட்டம் வெளியில் பார்க்குறதுக்கு கிரியைகள் சரியாக இருந்தது போல் இருந்தது. உள்ளே போனால் பரிசுத்த ஆவி சுத்தமாக அங்கே கிடையாது. நமக்குள்ளே இருக்கிற ஆவியையும் இழக்கிற நிலைமைக்கு அங்கே இருந்தது. கர்த்தர் என்னை அங்கேருந்து காப்பாற்றினார். அதுக்கப்புறமா ஒரு காரியம் புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறமா தான் கர்த்தராகிய ஆண்டவர் என்கிட்ட பேசினது, நீ எங்கே இருந்து வந்த, எங்கே போனேன்னு சொல்லி. அப்புறம் தான் எனக்கு அவர் வான் பண்ணி, நான் சொல்கிறத நீ செஞ்சால் போதும்னு. அதுக்கப்புறமா தான் கர்த்தராகிய ஆண்டவர் சொன்னது. அதுக்கப்புறம் நான் புரிஞ்சுக்கிட்டேன்ப்பா, நான் பாடம் நிறைய கற்றுக்கிட்டேன். ஆனால் அந்த டைமை பொறுத்தவரை நிறைய கற்றுக்கிட்டேன் நினச்சிக்கிட்டேன்.
ஆனால் இப்போ தெரியுது நான் இன்னும் கற்றுக்கிட வேண்டியது நிறைய இருக்குதுன்னு. 16 வருஷமாச்சு, இப்போ தெரியுது இன்னும் நான் கற்றுக்கிட வேண்டியது நிறைய இருக்குதுன்னு. அப்போ ஆண்டவரே, இனிமேல் இந்த தவறு செய்ய மாட்டேன்ப்பா, யார் பின்னாடியும் போக மாட்டேன் ஆண்டவரே, என்னையை காப்பாற்றிட்டீங்க ஆண்டவரே நன்றின்னு சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஜெபிக்கிற அந்த பழைய இதை வர்றதுக்குள்ளே ஒரு வழி ஆச்சு, ஒரு இந்த போராட்டம் ஆச்சு. இப்போ கர்த்தராகி ஆண்டவர் கற்றுக் கொடுக்குறார் ஒன்று ஒன்றா தரிசனங்கள். இதனால தான் நான் இதை எதுக்கு சொல்ல வந்தேன்னு சொன்னால், நான் போன பாதையில் எனக்கு முன்னாடி போயிருந்தவங்க நான் சொன்னதை நம்புவாங்க, எல்லாரும் நம்ப மாட்டாங்க. மோசே செஞ்ச காரியங்கள், மோசைக்கு நடந்த காரியங்கள் எல்லாருக்கும் நம்ம நடக்கணும்னு அவசியம் கிடையாது. பவுல் சொல்லுகிற காரியம் பவுலுக்கு நடந்தது எல்லாருக்கும் நடக்கணும்னு அவசியம் கிடையாது. அதனால் சிலர் நம்பணும்னு அவசியம் கிடையாது, அதனால் எல்லார்கிட்டையும் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. தேவை என்னவோ அதை மாத்திரம் சொன்னால் போதும். அதனால நான் சில காரியங்களை கற்றுக்கொண்டதுக்கப்புறம் தரிசனங்களை எல்லாம் வெளியில் சொல்கிறது கிடையாது, அது சம்மந்தமாக அதிகம் பேசுகிறதும் கிடையாது. அதுக்கப்புறம் அங்கே சில காரியங்களை கற்றுக்கிட்டேன். கர்த்தராகிய ஆண்டவர் அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக யார்கிட்ட எப்படி இருக்கணுங்கிறத கற்றுக் கொடுத்து ஒரு நாள் வேலையை விட்டுட்டு நான் வெளியில் வர்றேன் ஊழியத்துக்காக. கர்த்தர் ஒவ்வொன்றா பேசுகிறார், பேசி வெளியில் கொண்டு வர்றார். இப்போ நான் வேலையை விட்டுட்டு வந்துட்டேன். வந்ததுக்கப்புறமாக என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியாது, என்ன பண்ணணும் எங்கே போகணும் எதுவுமே தெரியாது. நான் சென்னை விமான நிலையத்தில் மும்பை விமான நிலையத்தில் நான் அப்படியே உட்காந்துருக்கிறேன், ஏர்போர்ட்லேயே இருக்கேன். அங்கே கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுவார் எங்கே போகணும் என்ன செய்யணும்னு சொல்லுவார், எதுவுமே தெரியாது அப்படின்னு சொல்லி உட்காந்துருக்கிறேன். கர்த்தர் எதுவுமே பேசலை. கொஞ்சம் நேரம் இருந்து பார்த்துட்டு சரி ஒன்று பண்ணலாம், நம்ம வீட்டுக்கு போகலாம். போயிட்டு நான் தாய் தகப்பன் எல்லாமே மும்பையில் தான் அப்போ இருந்தோம், நாங்கள்லாம் இங்கே தான் இருந்தோம். அப்போது மும்பைக்கு அங்கே தாய் தகப்பன்கிட்ட போயிடலாம். போயிட்டு அங்கே இருந்து ஜெபம் பண்ணுவோம், உபவாசித்து ஜெபம் பண்ணுவோம். ஏன்னா நான் அதிக உபவாசம் எடுப்பேன், வேலை பார்க்கும்போது நிறைய உபவாசத்தை கற்றுக்கிட்டேன். அப்போ உபவாசம் போட்டு நம்ம ஜெபம் பண்ணுவோம், கர்த்தராகிய ஆண்டவர் நமக்கு வெளிப்படுத்துவார்னு சொல்லி வீட்டுக்கு வந்துட்டேன். பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, நமக்கு கொடுத்த நேரம் முடிகிறதுனால இதோடு நான் முடிச்சுக்கிடுறேன். தொடர்ச்சியாக அடுத்த வாரம் நான் உங்களோட பேசுகிறேன். இந்த நிகழ்ச்சியை பார்க்குற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ.